மச்சான், 2025ல நம்ம உலகத்துக்கு என்னதான் நடக்கும்? டேய், எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த என்னால எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? ஓகே, ரைட்டு விடு. நான் போய் நம்ம ஆன்லைன்ல தமிழ் ப்ரோ கிட்டே போய் கேட்டுக்கிறேன். A few moments later. ஆலினன் ப்ரோ, 2025ல என்னதான் நம்ம உலகத்துக்கு நடக்கும்? பசங்களா, உங்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு தான் சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாபா வங்கா அவர்கள் டைரியில் எழுதி வச்சிருக்க ப்ரிடிக்ஷனை படித்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாபா வங்கா அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ராக்கெட்டை காட்டிலும் கொஞ்சம் அட்வான்ஸான ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா 2025 கண்டுபிடிப்பாங்களாம். அந்த ராக்கெட்டை வச்சு ஒரு கிரகத்தில் இருந்து இன்னொரு கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸான ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா 2025 கண்டுபிடிச்சிருவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ். அதாவது 2025 பார்த்தீங்கன்னா அடிக்கொருக்கா கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுமா. அதாவது சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், திடீர்னு பார்த்தீங்கன்னா பனி கூட அடிக்கும். இந்த மாதிரி கிளைமேட் ஆனது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது இப்படி தான் கிளைமேட் சேஞ்சஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா 2025 பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எக்கச்சக்கமான நோய்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ். அதாவது பாபா வங்கா பார்த்தீங்கன்னா 2025 ரொம்ப பழைய வைரஸ் எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. லைக் ஜாம்பி மாதிரியான ரொம்ப ரொம்ப பழைய வைரஸ் எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. நாஸ்ட்ராடோமஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அவரோட ப்ரொடக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வரலாம், அப்படி இல்லாட்டி அரசியல் ரீதியாக நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொருளாதார ரீதியாக எக்கனாமிக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆக கூட வாய்ப்புகள் இருக்காம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை எப்படி சடனாக குறைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் பொருளாதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக குறையக்கூட வாய்ப்புகள் இருக்காம். நம்பர் 3 நேச்சர் டிசாஸ்டர் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இயற்கை சம்மந்தப்பட்டது. இயற்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நிறையவே மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது எர்த்குவேக்ஸ், ஃப்ளட்ஸ், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால்கனோ எரப்ஷன்ஸ், வால்கனோ வெடிப்புகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்காம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, ஆஸ்ட்ரோடோமஸும் பாபா வங்காவோட கணிப்புகள் தான் சொல்லுச்சு. நான் சொன்ன விஷயத்தில் எத்தனை ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கும்ன்றத 2025 வந்தக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யார் எல்லாம் 2025 வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரியா பசங்களா? இன்றைக்கான வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோஸ் 2 சந்திப்போம். பாய்.